நண்பர்களே, உங்களுக்கு ப்ராம்ப்ட்டே எழுத தெரியலைன்னா கூட பரவால்ல. உங்களாலயும் ஹை குவாலிட்டியான இமேஜஸ ஜெனரேட் பண்ண முடியும். அதுவும் ஃப்ரீயா உங்களோட சிஸ்டம்லயே பண்ண முடியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற இன்டர்ஃபேஸ் தான் கம்ஃபி யூஐ. இப்போ தான் இந்த சீரிஸ் வந்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எபிசோட் 1 வந்து நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு வாங்க. எபிசோட் 1ல கம்ஃபி எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதோட பேசிக்கான இன்டர்ஃபேஸ் என்ன, இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோ எபிசோட் 2ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராம்ப்ட்டே எழுத தெரியலனா கூட ஒரு இமேஜ்ல இருந்து எப்படி ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்றது, அதை நீங்க ஜெனரேட் பண்ண ப்ராம்ப்ட் வச்சு அடுத்தடுத்து எப்படி ஒர்க் பண்றது, கம்ஃபியோட டிஃபால்ட்டான நோட்ஸை தாண்டி எப்படி கஸ்டம் நோட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்றது, அது கூடவே கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோஸை பத்தி இன்னும் டெப்த் அண்ட் டீடைல்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஏஐ பத்தின கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நிறைய வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலோட டிஸ்கார்ட் சர்வரையும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பில்ட் பண்ண ஒரு பேசிக் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஒர்க் ஃப்ளோ. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயும் இருக்கிற மாதிரி எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஒர்க் ஃப்ளோஸை கிளிக் பண்ணீங்கன்னா புது ப்ராஜெக்ட் எப்படி ஓபன் பண்றது, இல்ல ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் எப்படி ஓபன் பண்றது, இல்ல டெம்ப்ளேட்ஸ் எப்படி ஓபன் பண்றது, சேவ் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். தென் எடிட் பாத்தீங்கன்னா அன்டூ, ரீடூ, ஃபைலை வந்து எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது, ஒர்க் ஸ்பேஸை வந்து கிளியர் பண்றது, இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். தென் ஹெல்ப் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரன் பண்ணி பாத்தீங்களோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கம்ஃபி யூஐ ஓப்பன் ஆனதுல இருந்து என்னென்னலாம் நான் ரெண்டர் பண்ணி பார்த்துருக்கணும், ஸோ அது எல்லாமே வித் டைமிங் கூட வரும். ஸோ இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மினிட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா 58 செகண்ட்ஸ், 57 செகண்ட்ஸ். இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு 71 செகண்ட்ஸ். ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி இமேஜ் ஜென்ரேட் பண்றப்போ உங்களுக்கு டைம் அதிகமா எடுக்கும்னா, இங்க இருக்கிற மாடலையும் அதை லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாடலை லோட் பண்ணிட்டு அடுத்துதான் நீங்க கொடுத்திருக்க ப்ராம்ப்ட் வந்து கே சாம்பிளர் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு புது மாடலை லோட் பண்றப்போ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதுக்கடுத்து அப்படியே கீழே பார்த்தோம்னா நோட் லைப்ரரி. ஸோ நோட் லைப்ரரினா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இப்போ நீங்க போட்டோஷாப் யூஸ் பண்றப்போ லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா டூல் பார் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி இதுல என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கிற இடம் தான் இங்க நோட் லைப்ரரி. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா மாடல் லைப்ரரி. இதுல நீங்க என்னென்ன மாடல்ஸ்லாம் உங்களோட ஃபோல்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ். இது வரைக்கும் என்னென்ன ஒர்க் ஃப்ளோஸ்லாம் சேவ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஆகும். இது என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டார்க் மோட்ல இருந்து லைட் மோட் இப்படி மாறுறது. அதுக்கடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா கம்ஃபியோட செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடு பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து ரன் பண்றதுக்கான கியூ வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பேட்ச் கவுண்ட். இந்த பேட்ச் கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா எத்தனை வாட்டி உங்க மாடல் வந்து ரன் ஆகும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு 2 ரிசல்ட் வேணும் இல்ல 3 ரிசல்ட் வேணும்னா இதுல எத்தனை ரிசல்ட் வேணுமோ அதை வந்து நீங்க கொடுத்துட்டு இங்க ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தனை இமேஜ் அவுட் வந்து கிடைக்கும். ஸோ இது ரன் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் சிம்பிள் காட்டு பாத்தீங்களா, எக்ஸ் கேன்சல் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா கியூல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக இருக்கிறது. இது அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி தான், ஜூம் இன் ஜூம் அவுட். அதுக்கடுத்து ஃபிட் டு வியூ கொடுத்தீங்கன்னா ஓவரால் இதோட வியூ வந்து கரெக்டா ஸ்கிரீன்ல ஃபிட் ஆகும். ஆர் எந்த ஒரு நோட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபிட் டு வியூ கொடுத்தீங்கன்னா அந்த நோட் சென்டர் ஆகிட்டு அதுவா கரெக்டா ஃபிட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா செலக்ட் மோட். இப்போ வந்து எந்த சேஞ்சஸுமே உங்களால பண்ண முடியாது செலக்ட் மோட்ல இருக்கிறப்போ. ஸோ இதுதான் செலக்ட் மோட். அது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து இங்க இருக்கிற ஐபாலை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நோட்ஸ் எல்லாம் தெரியாது, கண்ணுக்கே தெரியாது, எங்க ஒர்க் ஃப்ளோ போகுது வருது இது எல்லாமே தெரியாம மாறிடும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அது ரெண்டர் ஆகி நம்மளுக்கு 2 இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த இமேஜ் புதுசா கிடைச்சிருக்கு. நான் 2000ல சீட் வச்சிருந்தேன். இப்போ 2002 அப்படிங்கிற மாதிரி சீடு வந்து ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒரு சீட் இருக்கும், ரெண்டாவது வாட்டி ரெண்டர் பண்றப்போ அது வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அகைன் நான் ரன் கொடுக்குறப்போ பாத்தீங்கன்னா சீட் வேல்யூ 2003 இமேஜ் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. தென் 2004 இங்க பெண்டிங்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இமேஜ்மே ரெண்டர் ஆகி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு 58 செகண்ட்ஸ் ஆயிருக்கு, அப்புறம் 60 செகண்ட் ஆயிருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே இருக்கும், உங்களுக்கு டீடைல்டா இருக்கும். இந்த இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு நான் என்ன ஏஐ மாடல் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகர்னட்டோட SDXL வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த SDXL வெர்ஷன். இந்த மாடலுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பெக் இருக்கிற சிஸ்டம் இருந்துச்சுன்னா SDXL வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு 8GB கீழே இருக்கிற சிஸ்டம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு 6GBயோ ஒரு 4GBயோ இருந்துச்சுன்னா SD 1.5 வெர்ஷனையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4GB கார்டு தான், நான் SDXL தான் யூஸ் பண்ணிருக்கேன்.
கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் லோட் ஆகி வர்றதுக்கு, ஆனா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் SD எக்ஸல் வெர்ஷன்ல. அடுத்து கஸ்டம் நோட்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ப்ரோ இருங்க, ஃபர்ஸ்ட் கஸ்டம் நோட்னா என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. இப்போ நீங்க பிளெண்டர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூசர் எல்லாம் இருந்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ், பிளகின்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்டா கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. டிஃபால்ட்டா கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் பத்தாம அடிஷனலா ஆட் பண்ற விஷயம் தான் இது எல்லாம். சேம் அதே தான் கஸ்டம் நோட்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிற நோட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். கஸ்டம் நோட்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மளுக்கு கம்ஃபியூஐ மேனேஜர் தேவை. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. GitHubல இருக்கிற பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன்ல இந்த இடத்துல லிங்க் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து எந்த இடத்துல நீங்க க்ளோன் பண்ணணுங்கிறதுக்கான லொகேஷனும் இங்க மேலேயே கொடுத்துருப்பாங்க. கம்ஃபியோட கஸ்டம் நோட்ஸ் ஃபோல்டர்ல தான் இதை வந்து நம்ம க்ளோன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்ஃபியூஐ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு கஸ்டம் நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கஸ்டம் நோட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு மேல வந்து CMD நம்ம டைப் பண்ணுவோம். CMD இப்ப டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகுது. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காப்பி பண்ண லிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபிகரேட்டர் மேனேஜர் வந்து உங்களோட டைரக்டரிக்கு க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோன் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கிட் இல்லாம இருக்கும். வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் பேஜ் இருக்கும். இங்க இருக்கிற டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆயிருந்தா தான் உங்களால இந்த மாதிரி க்ளோனிங்லாம் பண்ண முடியும். கம்ஃபியூஐ மேனேஜரை வந்து வெற்றிகரமா நம்மளோட லொகேஷன்ல வந்து க்ளோன் பண்ணியாச்சு. இப்போ லொகேஷனை க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மாடலை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இங்க நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ஃபியூஐயை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தலாம். இங்க ஒர்க் ஃப்ளோல போயிட்டு சேவ் கொடுத்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் எஸ் பண்ணீங்கனாலும் சரி, இங்க வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டு இமேஜ். இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதை இங்க க்ளோஸ் பண்ணீங்கனாலும் சரி, டைரக்டரியவே நீங்க க்ளோஸ் பண்ணீங்கனாலும் கம்ஃபியூஐ வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அகெயின் கம்ஃபியூஐ வந்து ரீஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் கம்ஃபியூஐ மேனேஜர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும், நிறைய விஷயம் டவுன்லோட் ஆகும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கம்ஃபியூஐ மேனேஜர் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்ஃபியூஐ வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா இங்க மேல மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ஃபியூஐ மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவையான கஸ்டம் நோட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றது. இப்போ வேற ஒருத்தவங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அவங்க நிறைய கஸ்டம் நோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடிலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு மேனேஜரை வச்சு கம்ஃபியூஐ அப்டேட் பண்றது, புதுசாக கஸ்டம் நோட் இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்ஃபியூஐ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்க அப்டேட் ஆகுறது பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபியூஐ வந்து அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரீஸ்டார்ட் கேட்கும். அகைன் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ்ல இருந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண போறோம். அதை ஜென்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சில கஸ்டம் நோட்ஸ் எல்லாம் வேணும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். மேனேஜர் போனதுக்கு அப்புறம் கஸ்டம் நோட் மேனேஜர் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கஸ்டம் நோட் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ண போறோம். JNS Pro அப்படிங்கிற கஸ்டம் நோடு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அதோட ஆர்த்தர் பாத்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் நோடு வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. என்ன வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னு கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன நோட்ஸ் எல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிட்டு JNS டைப் பண்ணுங்க. இதுல மொத்தமே நம்மளுக்கு 3 நோட்ஸ் தான் வரும். மாடலை லோட் பண்றது, இமேஜை ஜென்ரேட் பண்றது, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் நோட். இதை 3 நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்து வச்சுக்கலாம். JNS இமேஜ் ஜென்ரேஷன், அகைன் JNS அண்டர்ஸ்டாண்டிங் நோட். இந்த 3 நோட் தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண நோட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல். இப்போ நம்ம லோட் செக் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்காக நம்ம ஒரு மாடல் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, சேம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு மாடல் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இமேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் நோட். இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்துருக்க இமேஜை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ராசஸிங் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான மாடல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு தேவையான மாடல்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம ஒரு டைரக்டரி வந்து கொடுக்கணும். டிஃபால்ட்டா இதுக்கு வந்து டைரக்டரி கிடையாது. ஸோ உங்க கம்ஃபியூஐ ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்ஃபியூஐ ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ள வாங்க. மாடல்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ஒரு புது ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ண போறோம். JNS J மட்டும் கேபிட்டல், அப்புறம் ஹைஃபன், ப்ரோக்கு P மட்டும் கேபிட்டல். இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். JNS Pro 1B அண்ட் JNS Pro 7B இருக்கும். 1B வந்து கொஞ்சம் லைட்டான வெர்ஷன், 7B கொஞ்சம்
ஹெவியான வெர்ஷன் ப்ரோ 1B வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அதுதான் என்னோட சிஸ்டம்க்கு வந்து தாங்கும். சப்போஸ் உங்ககிட்ட நல்ல சிஸ்டம் இருந்துச்சுன்னா 7B போங்க. சேம் அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான இன்ஸ்டாலேஷன் மெத்தட் தான் இருக்கும். இது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி க்ளோன் கொடுங்க. க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்ஃபி மேனேஜருக்கு வந்து பண்ணோம் பாத்தீங்களா, சேம் அதே தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற கமாண்டை காப்பி பண்ணி JNS ஃபோல்டர் ஓபன் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு CMDன்னு டைப் பண்ணுங்க. CMDன்னு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இதை வந்து நம்ம என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் LFS வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும். LFS இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை காப்பி பண்ணி அகைன் அதுல பேஸ்ட் பண்ணுங்க. தென் அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அதுவே டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு வருது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே டவுன்லோட் ஆகல, அது ஏன்னு தெரியல. ஸோ அகைன் நீங்க இந்த பேஜ் போயிட்டு இங்க ஃபைல்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸை தான் நம்ம காப்பி பண்ணி இந்த ஃபோல்டர்ல வந்து க்ளோன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இங்க JNS 1Bன்னு அதுவே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா. ஸோ இங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சைட் பை சைடு வச்சு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் இங்க இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹெவியான ஃபைல்ஸ் வந்து இங்க லோட் ஆகல, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LTS க்ளோன் பண்ணோம் பாத்தீங்களா, LTS க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம பண்ணோம்னா ஆக்சுவலா டவுன்லோட் ஆயிருக்கணும். ஆனா இங்க வந்து டவுன்லோட் ஆகல. இந்த இடத்துல நம்மளுக்கு LFSன்னு போட்டு ஒரு 4.18 GB இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைல் மட்டும் நம்மளுக்கு இன்னும் டவுன்லோட் ஆகல. ஸோ இதை மட்டும் நம்ம மேனுவலா டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டர்ல போடணும். ஸோ இங்க நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் நீங்க மாடல் ஃபோல்டர்ஸ் ஓபன் பண்ணி இங்க நம்ம JNS Pro அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுல இங்க 1Bக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அகைன் கம்ஃபிவை ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 1B வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க 7B மாடல் வந்து டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 7B செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவே மாடல் ப்ராசஸ். இந்த இடத்துல இருக்க இமேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, எந்த இமேஜ்ல இருந்து ஒரு ப்ராம்ப்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜை வந்து நம்ம இந்த இடத்துல லோட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து ஓபன் பண்ண போறோம். அதுக்கு நான் லோட் இமேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். லோட் இமேஜை வந்து நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 இமேஜ் தான் இருக்கு. GPUல இருக்கிற ஒரு இமேஜோட ப்ராம்ப்ட்டை தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடல் லோட் பண்ணியாச்சு, இமேஜும் லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ இந்த நோடுக்குள்ள ஜென்ரேட் ஆன ப்ராம்ப்ட் வந்து அதுல இருந்து நம்ம வெளியே எடுக்க போறோம். ஸோ அது எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ரிவியூ எனின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நோடு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரிவியூ எனி இருக்கு பாத்தீங்களா. ஸோ ப்ரிவியூ எனி கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன லோட் ஆகுதோ அதோட ப்ரிவியூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இது இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா மேல இருக்கிற ஒர்க் ஃப்ளோ ரன் பண்றதா இல்ல கீழே இருக்கிற ஒர்க் ஃப்ளோ ரன் பண்றதா இல்ல மொத்தமா ரன் பண்றதான்னு கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையுமே ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு ரொம்பவே டைமை வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பைபாஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ பைபாஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து கண்டுக்காம விட்டுரும், அதாவது டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் மாடல் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, லோட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு இமேஜ்ல இருந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. டிஸ்கிரைப் திஸ் இமேஜ் இன் டீடைல் கொடுத்தனால இந்த இமேஜ்ல வந்து என்ன வந்து AI அனலைஸ் பண்ணுதோ அதை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குது. This image shows a person wearing a colorful patterned shirt with shades of yellow, green. லைக் இந்த இமேஜை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு பர்சன் இந்த மாதிரி தான் சொல்லும். இது வந்து ஒரு மிடில் ஏஜ் மேனா இல்ல ஒரு யங் மேனா இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து கொடுக்காது. ஓரளவுக்கான அப்பியரன்ஸ் ரிசல்ட் வந்து கொடுக்கும். கரெக்டா இந்த பர்சன் தான் இருக்காங்க, இவர் பேர் அஜித் குமார், இவர் பேர் விஜய், இல்ல ஏதாவது ஒரு ஹாலிவுட் செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்க நேமை வந்து இது மென்ஷன் பண்ணாது மேக்சிமம். ஆனா ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் இந்த மாதிரியான நேம்ஸ் வந்து இது கொஞ்சம் கொடுக்கும். இங்க ஜென்ரேட் ஆன ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி நம்மளோட இங்க இருக்கிற ப்ராம்ப்ட்ல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஏதோ எக்ஸ்ட்ரா காப்பி ஆயிருக்கு. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம பைபாஸ் அகைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பைபாஸ். அதுக்கடுத்து அகைன் நம்ம இதை செலக்ட் பண்ணி இதையும் நம்ம பைபாஸ் பண்ணிடலாம். சப்போஸ் பைபாஸ் பண்ணாம விட்டா அகைன் இதுவும் ரன் ஆகும். ஓகே, பாசிட்டிவ் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி போட்டாச்சு. நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து இதுவே போதும். எக்ஸ்ட்ரா லெக்ஸ், பிளரி இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே Ksampler செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே வெப்சைட்லேயே இருக்கும். ஜகர்நட்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன Ksampler வேல்யூஸ் வந்து பெஸ்ட்டான செட்டிங்ஸ் வந்து இருக்குன்னு அதுவே போட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நானும் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் Ksampler பற்றி இன்னும் டெப்த்தாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா வருமா? ஃபோன் வேற எப்போ ஆஃப் ஆக போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப நேரமாக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் இடையில என் ஃபேஸ் வராமல் வெறும் ஸ்க்ரீன் மட்டும் வந்துச்சுன்னா ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. பார்ப்போம்.
டேய் யாரா அது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சிமிலரான இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ப்ராம்ப்ட்ல இருந்த மாதிரி ஓரளவுக்கு கலர் ஷர்ட், அப்புறம் ஒரு கன் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவையே இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம டீட்டெயில்டாக பண்ணலாம், இன்னும் நம்மளுக்கு எப்படி ஓவரால் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட்லேயே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தோம் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் கை வைக்க வேண்டாம் ப்ரோ, எக்ஸ்ட்ரா 2 பாசிட்டிவ் ப்ராம்ப்ட் வந்து அட்டாச் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு கஸ்டம் நோடு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு வாட்டி இங்கே மேலே போயிட்டு நான் பைபாஸ் கொடுத்துட்டு அகைன் நம்ம கீழே வந்துட்டு பைபாஸ் கொடுத்து இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பண்ணுறதுக்கு நிறைய டைம் செலவாகுது ப்ரோ. இதை எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட வழி இருக்குது. அடுத்து நம்ம என்ன நோடு இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபியோட ஈஸி யூஸ் நோடு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு ஈஸி யூஸ்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால்னு காட்டும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இன்னும் சில நோட்ஸும் தேவை. ஒரு வாட்டி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது என்னென்ன நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, RG3 கம்ஃபின் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த நோடு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா VAS சூட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு நோடுமே தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 பாசிட்டிவ் இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராம்ப்ட் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய நோட்ஸ் இருக்குது. நான் என்ன நோட் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டேப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கன்கார்டினேட்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, WA சூட்டோடது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால நிறைய டெக்ஸ்ட் இன்புட்ஸ் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிற நார்மல் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து இது நம்மளுக்கு இங்கே இடத்துல சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிட்டு பாசிட்டிவ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஈஸி யூஸில் இருக்கிற பாசிட்டிவ் நோடு வரும். ஸோ இங்கே இருக்கிற இன்புட் இதோட நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி நம்மளுக்கு 2 பாசிட்டிவ் நோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கனாலும் சரிதான். இங்கே இருக்கிற இந்த பாசிட்டிவ் ப்ராம்ப்ட், அப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிற டெக்ஸ்ட் கன்கார்டினேட் நோட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டம் நோட்ஸ். அதனால தான் வித்தியாசமாக இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கும் க்ரீன் கலர்லேயோ ப்ளூ கலர்லேயோ நம்மளோட நோட்ஸ் எல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் ரெட் கலர் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இதுலேருந்து வர்ற ரிசல்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக இங்கே இருக்க கே சாம்பிளரில் நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நார்மலாக யூஸ் பண்ண கிளிப் டெக்ஸ்ட் சென்கோடை வந்து இந்த இடத்துல கொடுத்து இதில் இருக்கிற இன்புட்டை வந்து இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ கனெக்ட் ஆயிரும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ப்ராம்ப்ட்டும் ஆட் ஆகி இந்த இடத்துல ஒன்றா மெர்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு தேவைப்படுற இந்த கிளிப் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே ப்ரோ, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டாது, அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எனி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷோ எனி நோடு வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ப்ராசஸ் ஆகிறப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம மேலே கொடுக்கலாம். கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. மிடில் ஏஜ் மேன், க்ளோஸ் அப், இந்த மாதிரி நான் ஒரு 2 ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்த இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராம்ப்ட்டும் ஜாயின் ஆகி இங்கே வந்து ப்ராசஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம இமேஜோட ரெசல்யூஷனையும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் தான். நம்ம வந்து இவ்வளோ நேரம் போர்ட்ரேட்டில் வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து ஒரு 584 வைக்கலாம். கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் மாதிரி நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோவாகவே உங்களுக்கு தரேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நிறைய பாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம RG3 அப்படிங்கிற ஒரு நோடு இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்தது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராம்ப்ட் கொடுத்தனால ஓரளவுக்கு இந்த வைப் மேட்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன்ஸ் பண்ணி பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடத்த எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் கசம்சான்னு அள்ளி போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் போகிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஸ்டைல் வந்து பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதாவது நியூக்ளியர் இருந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு லைட் கிராஃபில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ப்ளைன் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்குது. லீனியரில் வேணுமா, ஸ்ட்ரைட் வேணுமா, இந்த மாதிரிலாம் கேட்கும். வேணான்னா ஹைட் கூட பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஸ்ட்ரைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக தெரியுது பார்த்தீங்களா. நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ஆர்கனைஸ்டாக இல்லைனாலுமே உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் குரூப் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ்க்கான ஒரு ஃப்ளோ. ஸோ டெக்ஸ்ட் டு இமேஜ்
இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு குரூப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ குரூப்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இமேஜ் டு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்குமே நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் செலக்ட் பண்ணி குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இமேஜ் டு டெக்ஸ்ட், அது வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ், இது இமேஜ் டு டெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி இதை மாற்றி நம்ம பைபாஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இது ரெண்டையும் நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம். சுவிட்சை போட்டால் இது ஆன் ஆகும், சுவிட்சை போட்டால் இது ஆன் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்விட்ச் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பைபாஸ் அப்படின்னு ஒரு நோடு இருக்கு. நம்ம RJ3 யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த நோடு வந்துடும். ஸோ இங்கே ஆன் பண்ணீங்கன்னா இப்போ இந்த நோடு எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா கீழே எனேபிள். ஸோ ஆன் ஆஃப் மாற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோடு வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும். சப்போஸ் இது தேவையா, இதை மட்டும் வச்சுட்டு கீழே உள்ளது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மேலே உள்ளது மட்டும் ரன் ஆகும். அது தேவையில்லை, எனக்கு கீழே உள்ளது மட்டும் போதும்னா இதை ஆன் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாடல் வந்து உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கலைன்னா மாடல் வந்து நீங்கள் கைட் பண்ணலாம். இந்த பர்சனை வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணலாம், இந்த கன்னுக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று சொல்லுது, ஸ்டிக்கை கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த பர்சன் இஸ் ஹோல்டிங் அ கன், அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான டேர்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் இந்த கேஸ் சாம்பிளரை பற்றி பேசலாம்னு நினச்சேன், ஆனால் இதுவே டியூரேஷன் ரொம்ப போயிருக்கும். ஸோ கேஸ் சாம்பிளர் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். குயிக்கான ரீகேப் கொடுத்துறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் டு டெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மாடல் எல்லாமே நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து டெக்ஸ்ட் தான் ப்ராம்ப்ட் ஆகுது. ப்ராம்ப்ட் ஆன டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்களாவோ இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களாவோ இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராம்ப்டா கொண்டு வர்றதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் கன்கார்டினேட் அப்படிங்கிற நோடு வந்து யூஸ் பண்றோம். இந்த நோடை வந்து டைரக்டா நம்ம கேஸ் சாம்பிளர் அட்டாச் பண்ண முடியாது. அதனால நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற டெக்ஸ்ட் இன்புட் நோடை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்கை டைரக்டா டிராக் அண்ட் டிராப் இந்த இடத்துல பண்ணீங்கனாலே இது கனெக்ட் ஆயிரும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலையே ப்ரோ, அதை எப்படி கண்டுபிடிக்கன்னு வச்சீங்கன்னா ஷோ எனி அப்படிங்கிற ஒரு நோடு வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோடு நம்ம யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இங்க டெலிமினேட்டர் வந்து கமால இருக்கிறனால இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் மேன் க்ளோஸ் அப் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் முடிகிறப்போ ஒரு கமா கிரியேட் ஆகிட்டு அடுத்து இந்த இடத்துல இருக்கிற செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆகுது. ஸோ சேம் இதே தான் நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணலாம். எத்தனை பாசிட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணுற மாதிரி, அப்புறம் லைட்டிங் டிஃபைன் பண்ணுற மாதிரி, அப்புறம் பேக்ரவுண்ட் டிஃபைன் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி எத்தனை பாசிட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா கேஸ் சாம்பிளர் செட்டிங்ஸ். இந்த கேஸ் சாம்பிளர் செட்டிங்ஸ் பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ இதில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி இமேஜ் டு இமேஜ் ஜென்ரேஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதில் கேஸ் சாம்பிளர் பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த ஒர்க் ஃப்ளோவையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் எபிசோட் 2 போட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேவைன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோடனே நிறையா நோட்ஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா மிஸ்ஸிங்னு காட்டும். ஸோ அந்த நோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சர்வர் வாங்க. ஏஐ பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.